கைஸ் வாங்க 35வது சம் பார்ப்போம். ஒரு எண்ணின் 1/3 1/6 3/2 பங்கு 64 எனில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு எண் இதை விட்டுருங்க. ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எஸ்ஸினுடைய 1/3 இன்ட்டு 1/6 இன்ட்டு 3/2 திஸ் இஸ் ஈக்குவல் டு 64. அப்போ இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும், அதை மட்டும் இறக்குங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 64. இது அந்த பக்கம் போயிடும்ல, 64 இன்ட்டு இது இந்த டிவிஷன் மேலே இருக்க கீழே இருக்கிறது மேலே போயிடும். அப்போ 3/1 இன்ட்டு 6/1 இன்ட்டு 3/2. சரிங்களா? எப்படி போட்டுட்டு இப்போ நீங்கள் அடிங்க. 2ஆல் அடித்தோம்னா 2 2 2 6. சரிங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் போட்டோம்னா ஆன்சர் 64 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. சரிங்களா? போடுங்க. 64 இன்ட்டு 3 நான் 3 12 மீதி 1 அரை 3 18 19. அப்புறம் திரும்ப இன்னொரு 3 இருக்குல்ல, அதையும் போடுங்க. 3 3 9 9 27 போட்டு கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன். 2 6 9 3 27க்கு 7 மீது 2 3 3 2 5 திரும்ப 3 அரை 3 18 மீதி 1 7 3 21 22க்கு 2 மீதி 2 3 5 2 17. சரிங்களா? இதே வேகும் நீங்கள் இப்படியும் செய்யலாம். 3 9 9 3 27. அப்போ 64 இன்ட்டு 27 இப்படியும் போட்டு பார்க்கலாம். 7 28க்கு 8 மீது 2 7 6 40 7 42 42 2 44க்கு 4 மீதி 4 4 2 8 8 4 12க்கு 2 மீதி 1 6 12 1 13. அப்போ போடுங்க, கரெக்டாக வரும். 8 6 17. சரிங்களா? அதை தான் இங்கே வந்திருக்கு. ஆன்சர் என்ன வருது? 17 28 ஆன்சர். ஓகே கைஸ். சரிங்களா? அதாவது 64 அதனுடைய இது எக்ஸு ஒரு எண்ணு எக்ஸுன்னு வச்சுக்கிறோம். அது 3/1 மடங்கு, அப்போ 6/1 மடங்கு, 3/2 மடங்கு எல்லாமே இன்டூவில் போட்டுட்டு கூடுதல் சொன்னால் தான் ப்ளஸ் பண்ணணும். இன்டூவில் போட்டு ஈக்குவல் டு 64 போட்டுறீங்க. போட்டுட்டு எக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 64 இன்ட்டு 3/1 இன்ட்டு 6/1 3/2ன்னு போட்டுட்டு அதை அடித்து போட்டிங்கன்னா அடித்து போட்டு மீதத்தை மல்டிப்ளை பண்ணினா 1728. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர்